விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய எல்லா மக்களுடைய பாதத்தை முதலில் தொட்டு வணங்கி எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க. மேடையின் மீது ஊர் பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. 94 வயது இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவி அம்மா இருக்கிறாங்க. வீரம்மாள் அவங்க இருக்கிறாங்க. 94 வயது அம்மாவுக்கு வயசு. நீங்க எல்லாம் சேர்ந்து அம்மாவை தலைவியை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. இந்த பகுதி என்னோடு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார். அதே போல நம்மோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அண்ணன் கே செல்வகுமார் அவர்களுடைய அன்பு தளபதிகள் நம்மோடு இருக்கிறார். இது உண்மையாலுமே இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள், விவசாய பெருமக்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மோடி ஐயாவுடைய ரத்தத்துல தவறு செய்வதற்கு மோடி ஐயாவுடைய ரத்தத்துல ஒரு ரத்தம் கிடையாது. தவறே பண்ண மாட்டார். குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு மோடி ஐயாவுடைய தாய் 100 வயசுல இறந்த பொழுது கூட கடமையை செய்துவிட்டு 2 மணி நேரத்தில் தன்னுடைய பிரதமர் பதவிக்கு திரும்ப வந்து வேலை செஞ்சவர். ஒரு நிமிஷமும் கூட இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மண்ணில் ஒரு பிரச்சனை நீங்க எடுத்து சொல்லும் பொழுது அதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டு அதை சரி செய்வதற்கான முழு முயற்சியில மோடியை இறங்குவார். ஐயா ஒண்ணு இல்லைங்க. ஐயா பார்த்து முழுவதுமாக மோடியை இறங்கியிருக்கிறார். அம்மா டெல்லியில் இருக்கிற அதிகாரிக்கு தெரியாதுங்கம்மா. அரிட்டாப்பட்டினா என்னன்னே டெல்லியில் இருக்கிற அதிகாரிக்கு தெரியாது. ஐஏஎஸ் அதிகாரிக்கு தெரியாது. அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தளம் அவங்களுக்கு தெரியாது. இந்த ஏரியால டங்ஸ்டன் இருக்குது. 2023 ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதை வைத்து மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதுறாங்க. ஐயா டங்ஸ்டன் இருக்குது, ஏலம் விட போறோம். மாநில அரசு பதில் கடிதம் போடுறாங்க. இந்த 4900 ஏக்கர்ல 477 ஏக்கர் தான் பல்லுயிர் பாரம்பரிய தலமா இருக்குது. மேச்சோட பிரச்சனை இல்லை. அதை வச்சு ஏலம் விட்டாச்சு. இங்க வந்து பார்த்தா தானங்க நமக்கு தெரியும் 4900 ஏக்கர் விவசாய பூமி. இங்க வந்து பார்த்தா தாங்க தெரியும் 250 கோவில்கள். கள்ளழகர் நம்மை காக்கக்கூடிய கள்ளழகர் பெருமானுடைய கோயில் இங்க இருக்கு. 2000 ஆண்டுகள் பழமையான சமணர் படுகை இங்க இருக்கு. எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணை எல்லாம் விட்டுட்டு விவசாய பெருமக்கள் அகதிகளாக எங்க போக முடியுங்கம்மா? பிறந்தாலும் இறந்தாலும் அந்த மண்ணில் இருந்தா தான் நமக்கு ஒரு பெருமை. 25,000 பேர் இருக்குது. இந்த 4900 ஏக்கருக்குள்ள 25,000 பேர் இருக்கிற. 25,000 பேர். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. வேற இடத்துல மைனிங் பண்ணலாம், சுரங்கம் பண்ணலாம். 400 பேர் இருப்பாங்க, 500 பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லலாம், நாடு வளர்ச்சி அடையணும், முன்னேறணும், உங்களுக்கு வேற இடம் இருக்கு, நீங்க போங்க. 25,000 பேர். எல்லா பெரியார் பாசனத்துல வரக்கூடிய எல்லா விவசாயம் எடுத்து சொன்னவுடன் ஒரே நிமிஷத்துல சொன்னாங்க, இதை உடனடியாக ஃபர்ஸ்ட் நிறுத்தி வைங்க. முதல்ல நிறுத்தி வச்சாங்க. நிறுத்தி வச்சுட்டு என்னோட பரிசீலனை பண்ணோம். கிராம மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க. என் பாட்டியே வந்து கடிதம் கொடுத்தாங்க. பாட்டி அம்மா வந்து கடிதம் கொடுத்தாங்க. வீரம்மாள் அம்மா 94 வயது இருக்கக்கூடிய தலைவி அம்மா கடிதம் கொடுத்தாங்க, நிறுத்தி வைங்க. அதை பரிசீலனை பண்ணாங்க. எங்களுக்கு அரிட்டாப்பட்டியிலிருந்து மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. அம்மா இருக்கிறாங்க பாருங்க, 94 வயதுல பொது சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவசரமாக டெல்லியில அமைச்சரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யார் அவசரமா கிடைக்கிறாங்களோ எல்லாரும் வந்தாங்க. அம்பலக்காரர் ஐயா வந்தாங்க, சமுதாய தலைவர் வந்தாங்க. அதை கேட்டவுடன் 24 மணி நேரத்துல முழுமையாக ரத்துங்கிற அறிவிப்பு. 23 ஜனவரி முழுமையா ரத்து. இந்த கிராமத்து பக்கம் நீ ஏலம் விடுவதற்கு, டங்ஸ்டன் விடுவதற்கு இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு யாரும் வரமாட்டாங்க. 1000 ஆண்டு தாண்டி யாரும் வரமாட்டாங்க. எங்களுக்கு மத்திய அரசுக்கு இதை யாராவது முதல்லயே சரியா சொல்லியிருந்தா எங்கம்மா இடத்துக்கு போறாங்க, சரியா சொல்லு. அதனால இந்த மேடையிலிருந்து நான் அரசியல் பேசுறேன். நீங்கள் சொன்னீங்க, அதை காது கொடுத்து கேட்டோம், உங்கள் மண்ணுக்கு வந்தோம், செய்து கொடுக்கின்றோம் என்று சொன்னோம், என்று செய்து கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா கட்சி நண்பர்கள்
பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்திருக்கிறாங்க. மக்கள் செல்வன் அண்ணன் அமமுக டிடிவி தினகரன் ஐயாவுடைய கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அண்ணன் திருமாறன் ஐயாவுடைய கட்சியிலிருந்து தலைவர் அவர் உட்பட எல்லாரும் வந்திருக்கிறாங்க. கே செல்வகுமார் அண்ணன் கட்சியிலிருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களோடு எப்பொழுதுமே தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகின்றோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓடி வருவாங்க. அமைச்சர் இங்கே வர வேண்டும் என்கின்ற ஆசை. ஒரே விமானம் 7 மணி அங்க வந்துட்டு இங்க வந்துட்டு விமான நிலையத்துக்கு போனோம். அங்க வர்றதுக்கே 1.5 மணி நேரம். வழி நெடுகிலும் விமான நிலையத்திலிருந்து எல்லா இடத்துலயும் மக்கள் குறுக்காட்டி வரவேற்பு கொடுத்தாங்க. அங்கே வந்து தாமதமாயிடும். எங்க அமைச்சர் சொல்லிட்டு போனாங்க, இந்த முறை என் வரவு வல்லாளப்பட்டிக்கு, அடுத்த முறை என் வரவு அரிட்டாப்பட்டிக்கு சொல்லிட்டு நாங்க வாக்கு கொடுத்தா உங்களுக்கு செய்வோம் தெரியுங்கம்மா. அமைச்சரை மற்றும் ஒரு முறை அரிட்டாப்பட்டிக்கு நாங்கள் அழைத்துக் கொண்டு வருவோம். ஏன்னாங்கம்மா அவங்களும் உங்களை பார்க்கணும், நம்மளை பார்க்கணும். நம்ம எப்படி தெரியணும் உங்களுக்கு. நம்ம என்ன வேலை செய்யறோம்? அன்பு வச்சா அதிகமா அன்பு வைப்போம் உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை நமக்கு பிடிச்சு போச்சுன்னா அன்பு அதிகப்படியாக வைப்போம் என்பது அமைச்சருக்கு தெரியும். நான் மறுபடியும் அமைச்சர் ஐயா வருவாங்க என்று அழைத்துக் கொண்டு வர முடியவில்லை. நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் இருப்போம். பெரியவர்கள், தாய்மார்கள், மேடையின் மேல் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சு பாருங்க ஐயா. பொறுமையாக ஊரே சேர்ந்து திரண்டு வந்திருக்கிறீங்க. அரிட்டாப்பட்டி ஊரே திரண்டு வந்திருக்கிறீங்க பாருங்க. மீடியா வண்டி, மீடியாக்காரங்க எல்லாம் சென்னையிலிருந்து மதுரையிலிருந்து எல்லாம் வந்திருக்கிறான். அதனால் உண்மையான இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் அரிட்டாப்பட்டியினுடைய மக்களும் சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் இந்த உண்மையான வெற்றிக்கு சொந்தக்காரர்கள். சாமி நீங்க தான், நாங்கெல்லாம் சூடங்கம்மா, சூடத்தை பத்தி வைக்கிறோமா, அது எங்க வேலை. எங்கள் கடமையை மட்டும்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த மண்ணை காட்டக்கூடிய சாமி எப்போதும் உங்களுக்கு இருக்கணும். நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய பெரியம்மா வந்திருக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க, பாட்டி எல்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க. 100 வயசு பாட்டி பார்த்தா நான் பாட்டு எல்லாரும் ஒரு இது போன்ற ஒரு விழாவிற்கு திரண்டு வந்து அமர்ந்து உங்கள் அன்பை கொடுக்குறீங்க. அதனால் மற்றும் ஒரு முறை உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இங்கே வந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் டிடிவி தினகரன் நீங்க வந்து பேசலாம். இல்ல மத்திய அரசு கவனத்துக்கு போனா பச்சக்கூரி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, போட்டு நிக்காதடா, சோற விட்டா தாங்காதுடா, சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா, சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா. பச்சக்கூரி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, போட்டு நிக்காதடா, சோற விட்டா தாங்காதுடா, சிவண்டா சிவண்டா சிவண்டா. அதனால அரிட்டாப்பட்டிக்கு இன்னைக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு போறோங்கம்மா. பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு 10 நாள் கழிச்சு கேம்ப் போட்டு மத்திய அரசுடைய திட்டங்கள் முழுமையாக இந்த கிராமத்துக்கு நாம் கொண்டு வரோம். இவ்வளவு அன்பு நீங்கள் காட்டிய பிறகு மத்திய அரசுடைய திட்டங்கள் முழுமையா வீடு வீட்டுக்கு வந்து கேட்கிறோம். இது என்ன குறை இருக்கு, என்ன குற்றம் இருக்கு, அதையும் செய்து காட்டி உங்களுடைய முழு அன்பை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பச்சக்கூரி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா, சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.